ஒரு சிலருக்கு இந்த முகத்தில் வரக்கூடிய அதிகமான முகப்பரு, இந்த ஆக்னி வெல்ஹாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு வகையான தொற்று. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படும் பொழுது முகத்துல பெரிய பெரிய கட்டிகள் மாதிரி வந்து அந்த இடத்துல நமக்கு தழும்புகள் ஸ்காரே வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ கல்லீரல் செயல்பாடை நம்ம சரி செய்யும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய இந்த கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பிளட் பியூரிஃபையர் எடுக்கணும். ஃபேட் வந்து அங்கங்க இந்த நம்மளுடைய ஸ்கின்னுக்கு செகண்ட் லேயர்ல சப்குட்டேனியஸ் டிஷ்யூஸ்ல வந்து என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிருது. அங்கங்க சின்ன சின்ன முடிச்சுகள் மாதிரி ஃபேட் வந்து டெபாசிட் ஆகிறது தான் கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த கொழுப்பு கட்டி பெரும்பாலும் நம்ம உடல்ல எந்த பகுதியில் வேணாலும் ஏற்படலாம். இன்டர்னலா சாப்பிட்டு நம்ம கல்லீரல், ரத்தம், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்ல டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய வழிமுறைகளை தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்டிகள் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இதுக்கு பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம தினந்தோறும் சாப்பிடக்கூடிய மருந்து முறைகள் என்ன, அட்லீஸ்ட் குறைந்தது ஒரு 28லிருந்து 30 நாட்களாவது இந்த மருந்தை நம்ம சாப்பிடணும். அதுதான் ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான சில சருமம் சார்ந்த பிரச்சனைகள்ல நம்ம தோல்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கட்டிகள், இந்த மாதிரி நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சில கட்டிகள், அது முகத்துல ஏற்படக்கூடிய ஆக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய பிம்பிள்ஸ், இந்த மாதிரி முகப்பரு பிரச்சனைகள்ல இருந்து சருமத்துல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கட்டிகள், கொப்புளங்கள், முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கு சருமத்தில் ஏற்படக்கூடிய இந்த லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி, இந்த மாதிரி கட்டிகள் ஏற்படுவதற்கு காரணங்கள் என்ன? முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு இந்த சின்ன சின்ன கட்டிகள் வந்து அது இன்ஃபெக்ஷன் ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அதிகமாக அரிப்பு இருக்குங்க, இது என்ன கண்டிஷன்னே தெரியல, சின்ன சின்ன கட்டிகள் வருது, ரொம்ப ரெட்டிஷ் ஆகுது, நான் கை வச்சு சொரிஞ்சேன்னா ரெட் கலர்ல ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அது குறைஞ்சிடுது, அந்த இடம் வந்து அப்படியே பிளாக்கா வந்து ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் உருவாகுது, திரும்ப அது மறையுது, சின்ன சின்ன கட்டிகள் கொப்புளங்கள் வருது. பல வருஷமாக எனக்கு வந்து பார்த்தோம்னா இந்த லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டியும் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த உடல்ல ஏற்படக்கூடிய கட்டிகள், ஒரு சிலருக்கு இந்த வீக்கம், அதாவது லிம்ஃப் நோட்லயும் வந்து பார்த்தோம்னா வீக்கம் இருக்கும். நம்ம உடல்ல லிம்ஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்றது ஏதாவது இன்ஃபெக்ஷன் நம்ம உடல்ல வந்ததுன்னா அதை வந்து எதிர்த்து போராடக்கூடிய இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து பாதிப்பு ஏற்படும் போது தான் லிம்ஃப் நோட்ஸ்ல ஒரு என்லார்ஜ்மெண்ட் ஏற்பட்டு இந்த நெறி கட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதிகமான ஃபீவர் இருக்கு, இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்குன்னா நமக்கு இந்த நெறி கட்டுதல் பிரச்சனை ஏற்படும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த groinல தொடை இடுக்கு பகுதியிலயோ அண்டர் ஆர்ம்ஸ்லயோ இல்ல கழுத்து பகுதியிலாம் வந்து பார்த்தோம்னா லிம்ஃப் நோட்ஸ் வந்து என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லிம்ஃப் நோட்ஸ் என்லார்ஜ்மெண்ட் இருக்கலாம். அதில் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு லிம்ஃப் அடினோபதி அப்படின்ற கண்டிஷன். ஸோ இது எல்லாமே நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய கட்டிகள். இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், நம்மளுடைய கழிவுகள், ஃப்ரீ ரேடிகல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து உருவாகக்கூடியது. ஒரு சிலருக்கு இந்த முகத்தில் வரக்கூடிய அதிகமான முகப்பரு, இந்த ஆக்னி வெல்ஹாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு வகையான தொற்று. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படும் பொழுது முகத்துல பெரிய பெரிய கட்டிகள் மாதிரி வந்து அந்த இடத்துல நமக்கு தழும்புகள் ஸ்காரே வந்து உருவாக ஆரம்பிச்சிடும், தழும்பே வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கட்டிகள் இருந்ததுன்னா இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? நேச்சுரலா நான் சொன்ன மாதிரி நம்ம பாடியில நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் லிவர். ஸோ கல்லீரல் செயல்பாடை நம்ம சரி செய்யும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய இந்த கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பிளட் பியூரிஃபையர் எடுக்கணும். நம்மளுடைய பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த யூரிக் ஆசிட் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கு, யூரியா கிரியேட்டின் லெவல் நம்ம பாடியில் அதிகமாக இருக்கு, சில நேரங்களில் சிறுநீரக பாதிப்போ இல்லை புரோட்டீன் யூரியா அப்படின்ற கண்டிஷன் இருந்தாலோ நமக்கு உடல்ல இந்த கட்டிகள் ஏற்படும். அதே மாதிரி ஃபேட் மெட்டபாலிசம் சரியா நடக்காத பட்சத்துல என்ன ஆகுதுன்னா ஃபேட் வந்து அங்கங்க இந்த நம்மளுடைய ஸ்கின்னுக்கு செகண்ட் லேயர்ல சப்குட்டேனியஸ் டிஷ்யூஸ்ல வந்து என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிருது. அங்கங்க சின்ன சின்ன முடிச்சுகள் மாதிரி ஃபேட் வந்து டெபாசிட் ஆகிறது தான் கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த கொழுப்பு கட்டி பெரும்பாலும் நம்ம உடல்ல எந்த பகுதியில் வேணாலும் ஏற்படலாம். ஸோ ரொம்ப வந்து இதனால பாதிப்போ இல்ல வலிகளோ நமக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுது. ஸோ இதை எல்லாமே இந்த கட்டிகள் இருக்கு இல்ல நம்ம உடல்ல இந்த மாதிரி
சின்ன சின்ன கொழுப்பு கட்டிகளோ இல்லை ஆக்னிஸ் மாதிரி பிரச்சனை, சிலருக்கு தலையிலுமே வந்து சின்ன சின்ன கட்டிகள் வந்து ஏற்படுது. ஸ்கேல்ப்ல வந்து பார்த்தோம்னா இந்த ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன், நம்மளுடைய முடியோட வேர் பகுதிகளில் சின்ன சின்ன கட்டிகள் ஏற்படுது. ஸோ இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? உணவு முறைகளில் பொறுத்த வரைக்கும் முதல்ல அந்த அவுட் சைட் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம், ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நிறைய சாப்பிட்றோம்னா அதை அவாய்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக அதிகமான மாவு சத்துக்கள் அதை சார்ந்து சாப்பிடக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ மாவு சத்துக்கள் அதிகமாக இருக்கு, அதாவது ரொம்ப மாவு சத்துனா இந்த இட்லி தோசை மாதிரியான உணவுகளை சாப்பிடலாம். ஆனால் நம்ம அதுவே வந்து அந்த மாவே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றது, திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது, அதுலேயும் முக்கியமாக இந்த அசைவ உணவுகளை திரும்ப சூடு பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரியான உணவுகள் ஹை கலோரிஸ் இருக்கக்கூடிய உணவுகள், அதிகமான எண்ணெய் சத்துக்கள் அதாவது கொழுப்பு சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் உடல்ல நமக்கு இந்த மாதிரி கட்டிகள் ஏற்படுது. ஸோ இந்த கட்டிகள் வராமல் இருப்பதற்கு உணவு முறையில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அடுத்து முக்கியமாக ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் எவ்வளவு இருக்கு அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது குறைவாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி உடல்ல நமக்கு கட்டிகள் வர வாய்ப்புகள் இருக்கு. இல்லை வேறு ஏதாவது நம்ம உணவு எடுக்கிற உணவோ சில வகையான சிகிச்சை முறைகளில் நம்ம எடுக்கக்கூடிய மருந்து வகைகள் நமக்கு உடல்ல தீங்கு ஏற்படுத்தினாலும் இந்த மாதிரி கட்டிகள் இருக்கும். ஸோ இந்த கட்டிகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ்டர்னலாக நிறைய பேர் கேட்குற விஷயம், எக்ஸ்டர்னலாக ஏதாவது நான் அப்ளை பண்ணிக்கலாமா? தைலம் இருக்கோ இல்லை ஃபேஸ் பேக் மாதிரி ஏதாவது இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி கட்டிகள் நம்ம இன்டர்னலாக சாப்பிட்டு நம்ம கல்லீரல், ரத்தம், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்ல டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய வழிமுறைகளை தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்டிகள் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இதுக்கு பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம தினந்தோறும் சாப்பிடக்கூடிய மருந்து முறைகள் என்ன? அட்லீஸ்ட் குறைந்தது ஒரு 28லிருந்து 30 நாட்களாவது இந்த மருந்தை நம்ம சாப்பிடணும். அதுதான் வாய்விடங்க சூரணம் அப்படின்னு சொல்கிற ஒரு மருந்து. இந்த வாய்விடங்கம் இதோட பொட்டானிக்கல் நேம் எம்பிலிகா ரைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாய்விடங்கம் அப்படின்னு சொல்கிற இந்த மூலிகையை நம்ம சூரணமாக பயன்படுத்தணும். ஸோ இதோட ஆக்ஷன் என்னன்னா, இது வந்து பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த வாய் விடங்கம் நமக்கு பயன்படுது. இந்த வாய் விடங்கம் அப்படின்னு சொல்ற இந்த மூலிகையோட வேறு என்னென்ன மூலிகைகள் இதுல சேர்ந்துருக்குன்னா, இதுல முக்கியமாக பார்த்தோம்னா கோரைக்கிழங்கு நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம லிவர் ஃபங்க்ஷன் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்றதுக்கும் கோரைக்கிழங்கு பயன்படுது. அடுத்ததாக மஞ்சள் இதுல சேர்ந்திருக்கு, அதிமதுரம் இதுல இருக்கு, அக்ரஹாரம் அப்படின்ற மூலிகை இதுல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நிலப்பனங்கிழங்கு, இந்த கிழங்கையும் வந்து பார்த்தோம்னா இதனோட சேர்த்து இப்போ வாய் விடங்கம் 100 கிராம்னா இந்த மூலிகைகள் எல்லாமே 25லிருந்து 30 கிராம் அளவுக்கு சேர்த்து இதை சூரணமாக பயன்படுத்தணும். இல்லை வாய் விடங்கம் பொடி மட்டும் தனியாக பயன்படுத்தினா எப்படின்றதும் நான் சொல்றேன். இந்த சூரணம் தினமும் 2 வேளை நம்ம உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ வெந்நீர்ல கலந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். தொடர்ந்து 1 மாத காலமாவது நம்ம குடிக்கும்போது நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது. முக்கியமாக வாய்விடங்கம் அப்படின்னு சொல்லும்போது இதுல நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய வார்ம்ஸ், அதாவது வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் சொல்றோம் இல்லைங்களா, குடல் புழுக்கள் இருக்குன்னா அதை அகற்றுவதற்கு முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த வாய்விடங்கம். ஸோ இந்த சூரணத்தை நம்ம பயன்படுத்தும் போது குடல் பகுதி சுத்தமாக ஆரம்பிக்கும். இதே மாதிரி நமக்கு பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் ரிமூவ் ஆகி உடல்ல ஏற்படக்கூடிய கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வாய்விடங்க சூரணம் நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கட்டிகள் நம்ம உடல், அது சருமத்துல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கருவளையம் இருக்கு, இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். வெளிப்பிரயோகமாக எக்ஸ்டர்னலா நம்ம ஏதாவது ஆயில் அப்ளை பண்ணலாமா? இந்த கொழுப்பு கட்டிகள் கரையிறதுக்கு எக்ஸ்டர்னலா என்ன பண்ணலாம் அப்படின்னா கழற்சி தைலம். இந்த கழற்சி தைலம் பொதுவாக உடல்ல வலி, வீக்கம், இரத்தக்கட்டு இருக்கு அப்படின்னா இந்த கழற்சிக்காய் அப்படின்னு சொல்றது ஒரு அற்புதமான மூலிகை. நிறைய விஷயங்களுக்கு சித்த மருத்துவத்துல நம்ம பயன்படுத்துறோம். இந்த கழற்சி தைலம்
நம்ம வாங்கிட்டு வந்து இதனோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்து கட்டிகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ முகத்தில் வந்து பெரிய பெரிய பிம்பிள்ஸ் இருக்குங்க, மிக பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி வலி தாங்க முடியல, பேசக்கூட முடியாத அளவுக்கு ஒரு சிலருக்கு வலி இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த கழற்சி தைலத்தில் மஞ்சள் பொடி கலந்து நம்ம அப்ளை பண்ணணும். கொழுப்பு கட்டிகள் இருக்கக்கூடிய இடத்துலையும் இந்த கழற்சி தைலத்தை நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகளோட சைஸ் வந்து நமக்கு குறையவும், இந்த வாய்விடங்க சூர்ணமும் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள் கரைந்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேறும். ஸோ இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய சித்த மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.